அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் ஹிந்தி நியூஸ் பேப்பர்ல இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளை பார்க்குறோம். இன்னைக்கு என்ன செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, சிஎம் ஸ்டாலின் இனாகுரேட்ஸ் இந்தியாஸ் சிங்கிள் லார்ஜஸ்ட் சோலார் செல் மேக்கிங் யூனிட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதாவது இந்த சூரிய சக்திக்காக நமக்கு தேவைப்படக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சோலார் பேனல்ஸ். இந்த சோலார் பேனல்ஸை உருவாக்கக்கூடிய ஒரு மேனுஃபேக்சரிங் பிளான்ட் அப்படிங்கிறது இந்தியாவிலேயே மிகப்பெரிய ஒரு வளாகமாக, ஒரு ஆலையாக, ஒரு இண்டஸ்ட்ரியாக நமக்கு தமிழகத்துல நிறுவப்பட்டிருக்கு. தமிழகத்துல எங்க நிறுவப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு திருநெல்வேலி மாவட்டத்துல கங்கை கொண்டான் அப்படிங்கிற அந்த சிப்காட்ல வந்து நிறுவப்பட்டிருக்கு. சரிங்களா? கிட்டத்தட்ட 4000 பேருக்கு இந்த ஒரு விஷயமானது நமக்கு வேலை வாய்ப்புகளை வந்து வழங்க இருக்கு. சரிங்களா? அது மட்டும் இல்லாம அதோட ஆனுவல் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது 4 ஜிகாவாட் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ரொம்ப முக்கியமான ஒரு தருணம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இந்தியா கிரீன் எனர்ஜி டிரான்சிஷனை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். பஞ்சாமிர்த இலக்குகள்ல பார்த்தோம்னா 500 ஜிகாவாட் ஆஃப் ரெனியூபிள் எனர்ஜி நம்ம ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படிங்கறத சொல்லியிருக்கோம். 50% ஆஃப் த எனர்ஜி அப்படிங்கிறத நம்மளோட எலக்ட்ரிசிட்டி தேவை அப்படிங்கிறத நம்ம 50% வந்து ரெனியூபிள் எனர்ஜி சோர்சஸ்ல இருந்தே ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத டார்கெட்டா வச்சிருக்கோம். அந்த வகையில சோலார் பேனல் அண்ட் சோலார் எனர்ஜி அண்ட் விண்ட் எனர்ஜி அந்த டார்கெட்ஸ் அச்சீவ் பண்ணதுல ரொம்ப பெரிய ரோலை பிளே பண்ணிட்டு இருக்காங்க. அதுல சோலார் எனர்ஜி பார்த்தோம்னா அடாப்ஷன் ரேட் அப்படிங்கிறது கம்மியா இருக்கு. மக்கள் மத்தியில அடாப்ஷன் ரேட் கம்மியா இருக்கு. ஆனா அரசாங்கம் நிறைய சோலார் ப்ராஜெக்ட்ஸ் அப்படிங்கிறது, சோலார் பார்க் அப்படிங்கறதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இன்னும் மக்கள் மத்தியில அடாப்ஷன் அப்படிங்கிறது கம்மியா தான் இருக்கு. அப்ப மக்கள் மத்தியில அடாப்ஷன் கம்மியா இருக்கனால அதை இன்க்ரீஸ் பண்ணுங்கிறதுக்காக தான் இந்த சூரியகர் முஃப்த் பிஜிலி யோஜனா அப்படிங்கிற திட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. போன ஜனவரி மாசம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு திட்டம் தான். இந்தியாவில் இருக்கக்கூடிய 1 கோடி வீடுகளுக்கு வீட்டோட மொட்டை மாடியில வந்து ரூஃப் டாப் சோலார் பேனல், ஆர்எஃப்ஹெச் அப்படின்னு சொல்லுவாங்க, ரூஃப் டாப் சோலார் பேனல்ஸ் வந்து போடுறதன் மூலியமா ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொரு மாசமும் 300 யூனிட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டியை வந்து சேவ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் அந்த திட்டம். சரிங்களா? ஸோ அந்த மாதிரியான திட்டங்களை இந்தியா சக்சஸ்ஃபுல்லா செயல்படுத்தணும்னா இந்தியா ஒரு விஷயத்த பண்ணியாகணும். ஏன்னா இந்தியாவுக்கிட்ட சோலார் பேனல்ஸ் அப்படிங்கிறது கம்மியா தான் இருக்கு. இந்தியா சோலார் பேனல்ஸ் இறக்குமதி செய்யக்கூடிய இடத்துல தான் இருக்காங்க. அதுவும் யாருக்கிட்ட அதிகமா இறக்குமதி செய்யறோம்னா சைனா கிட்ட இருந்து தான் அதிகமான சோலார் பேனல்ஸோட இறக்குமதி அப்படிங்கிறது இருக்கு. இந்த சோலார் பேனல்ஸ் சைனா கிட்ட இறக்குமதி பண்றனாலேயே வந்து விலைகள் ஏற இறங்க இந்த மாதிரி வெளிநாடுகளை நம்பி இருக்கனால வெளிநாட்டுல ஏற்படக்கூடிய அந்த பிளக்சுவேஷன்ஸ் இந்தியன் மார்க்கெட்டையும் அஃபெக்ட் பண்ணுது. இதனால இந்த சோலார் பேனல்ஸோட அந்த மொத்த காஸ்ட் அப்படிங்கிறது ஓரளவுக்கு அதிகமா இருக்கு. அப்ப அதை கம்மி பண்ணணும். அதை கம்மி பண்ணணும்னா டொமஸ்டிக் மேனுஃபேக்சரிங் ஆஃப் சோலார் பேனல்ஸ் அப்படிங்கிறத அதிகப்படுத்தணும். இந்தியாவிலே உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட இந்த சூரிய சக்திக்கு தேவைப்படக்கூடிய இந்த சோலார் பேனல்ஸோடைய உற்பத்தியை அதிகப்படுத்துறது மூலியமா என்ன ஆகும் அப்படின்னா படிப்படியா இந்த சோலார் ஒரு செட்டப் அந்த வீட்டில் நம்ம சோலார் செட்டப் வைக்கணும்னா அதுக்குன்னு ஒரு காஸ்ட் ஆகும் இல்லையா, அது படிப்படியாக கம்மியாக ஆரம்பிக்கும். சரிங்களா? ஸோ அதன் மூலியமா நமக்கு இந்தியா ஃபுல்லா இருக்கக்கூடிய எல்லா வீடுகளையும் சோலார் பேனல்ஸ் அப்படிங்கிறத பார்க்க முடியும். சரிங்களா? அப்ப இந்தியாவுடைய முக்கியமான ஒரு தேவையா இருக்கு இந்த சோலார் பேனல்ஸ். அதுவும் லோக்கல் மேனுஃபேக்சரிங் ஆஃப் சோலார் பேனல்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே அவசியமா இருக்கு. அந்த தருவாயில தான் இந்த சோலார் பிளான்ட் அப்படிங்கிறது நமக்கு வரப்போகுது. சரிங்களா? சோலார் பேனல்ஸை தயாரிக்கக்கூடிய ஒரு இடம் அப்படிங்கிறது வரப்போகுது. ஸோ மற்றபடி வேற என்ன செய்திகள் இருக்கு அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ஸோ இன்னைக்கு செய்தித்தாளில் பார்த்தோம்னா பெரிய அளவில் செய்திகள் எதுவும் இல்லை. இந்த இடத்துல அமெரிக்காவை பற்றின செய்திகள் ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு. அமெரிக்கான்னு போட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ இங்கே பார்த்தோம்னா நமக்கு இந்த இஸ்ரேல் காசா அந்த பிரச்சனை அப்படிங்கிறது ஓரளவுக்கு முடிவடைந்து இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா இப்போ போர் நிறுத்தம் அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம்னா இப்போ அமெரிக்கா வந்து மத்தியஸ்தம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதில் டொனால்ட் ட்ரம்ப் வந்து ஒரு புதுசாக ஒரு பிளானை ப்ரப்போஸ் பண்றாரு. காசால இருக்கக்கூடிய மக்கள் எல்லாத்தையும் அங்கிருந்து வெளியேற்றி பக்கத்தில் இருக்கக்கூடிய அரபு நாடுகளில் கொஞ்ச நாள் தங்க வைங்க. அமெரிக்கா காசாவை கையில் எடுத்து, ஏன்னா காசா இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே பார்த்தோம்னா நமக்கு ஒரு பழுதடைந்த ஒரு நிலையில தான் இருக்கு. எல்லாமே டிஸ்ட்ரக்டட் ஃபேஸ்ல தான் இருக்கு. அப்ப அந்த டிஸ்ட்ரக்டடா இருக்கக்கூடிய ஒரு சிட்டியை நாங்க கையில் எடுத்து ரீடெவலப் பண்ணி மறுபடியும் காசாவில் பாலஸ்தீனிய மக்களை வந்து தங்க வைக்கிறோம். அது வரைக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய அரபு நாடுகளில் தங்க வைங்க அப்படிங்கிறத சொல்றாங்க அமெரிக்கா. ஆனா இதே மாதிரி ஃபோர்ஸ்டு எக்ஸ்பிளஷன் அப்படிங்கிறது நமக்கு அது பேர் நக்பா அப்படின்னு சொல்லி பாலஸ்தீனிய மக்கள் வந்து சொல்லுவாங்க. இதே மாதிரியான ஒரு நக்பா இதுக்கு முன்னாடியே வந்து நடந்திருக்கு. பெரிய அளவுல பாலஸ்தீனியர்களுக்கு பலன் அளிக்கவில்லை. அது ஒரு பெரிய வரலாறுன்னு வச்சுக்கோமே. சிம்பிளா சொல்லணும்னா இதே மாதிரியான ஒரு சம்பவம் முன்னாடி நடந்திருக்கு. அதனால பாலஸ்தீனியர்களுக்கு பெரிய ஒரு சாதகமான விஷயங்கள் எதுவும் நடக்கல. அதே மாதிரி
நான் வாழக்கூடிய இடத்துல இருந்து என்னை வெளியேற்றணுங்கிறது அது என்னுடைய அடிப்படை உரிமையை மீறக்கூடிய வகையில இருக்கும். சரிங்களா? அந்த ஃபோர்ஸ்ட் எக்ஸ்பல்ஷன் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. அதனால உலக நாடுகள் எல்லாமே டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய இந்த ஒரு முடிவுக்கு எல்லாருமே எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அதனால இந்த ஒரு திட்டம் செயல்படுத்தப்படுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. அதை பத்தி தான் அந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ் பேஸ் பண்ணி இருக்கு. சரிங்களா? அவ்வளவுதான். ஸோ மற்றபடி பார்த்தோம்னா நமக்கு இன்றைய செய்தித்தாளில் பெரிய அளவில் வேறு செய்திகள் இல்லை. மீண்டும் நாளை செய்தித்தாள் வாசிப்பில் சந்திக்கலாம். நன்றி.